ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆடி மாதம் 2026 சிம்ம ராசி இருக்கிறதுலே ரொம்ப பயத்தோட கவலையோட இருக்கிற சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கிறதுனால தேவையில்லாத கஷ்டப்படுறது, தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்துறது, சாதாரண பேச்சு பேசினா கூட அது தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்துறது, அடுத்தவர்களுக்கு நல்லது சொன்னால் கூட அது கெட்டதாக மாறுறது, இந்த மாதிரி ஆகாத ஒரு சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு எந்த சனி பகவான் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரோ அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்குறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது, உன்னதமாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்திற்கு பல பலன்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அமைப்பில் குரு பகவான் இந்த அஷ்டம சனி பகவானை பார்க்கறதுனால இந்த அஷ்டம சனி கஷ்டம் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய ராசி அதிபதி, அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே ஆடி மாதம் முழுவதுமே கடக ராசியில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறத விட உச்சம் பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய, அனுகூலம் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினச்சாங்களோ அல்லது கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி ஓரளவு ஆவணமாக வாழ்ந்து காட்டக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆடி மாதம் நிச்சயமாகவே கொடுத்துட்ருக்கோம். ஆடி மாதத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க அல்லது நம்ம சுற்றி உள்ளவங்க யாருக்கு கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் நஷ்டம் இல்லாமல் நல்லதை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கிரக நிலைகள் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அதாவது எந்த விதத்திலும் தடங்கள் இல்லாத ஒரு தாற்பரியமான நன்மைகளை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வைங்களே, அதற்கு யாராவது ஒருவர் காரணமாக இருப்பாங்க இல்லையா, அவங்க காரணமாக இருப்பாங்க, இவங்க காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். ஆனால் மற்றவங்களுடைய தயவு இல்லாமல், யாருடைய தாட்சணியம் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த புதன் பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அஷ்டம சனி அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவு ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய, ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆடி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த ஆடி மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி, கடந்த காலங்களில் தெளிவான விஷயங்களுக்கு கூட தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத உண்மை. வழக்கமான வாழ்க்கையில் குழப்பங்களை சந்தித்த உங்களுக்கு அதில் மிகப்பெரிய விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது. சாதாரணமாக ஆடி மாதத்தில் ஆடி தள்ளுபடியில் ஏதாவது பொருள் வாங்கலாம் அல்லது துணிமணிகள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வைங்களே, அந்த தள்ளுபடி இல்லாமல் உயர்தரமான ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய, ஆடை அணிகலன்கள் சேரக்கூடிய அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது உத்தியோகம் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய, மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய, சம்பளம் சம்மந்தப்பட்ட வகையில் இரட்டிப்பு சம்பளங்கள் கிடைக்கக்கூடிய, அதன் காரணமாக சங்கடம் இல்லாத சரளமான சந்தோஷங்கள் பெருகக்கூடிய நல்லதொரு மாதமாக ஆடி மாதம் அமையும். சூப்பர் சார். ஸோ கலக்கத்தோடு இருந்த சிம்ம ராசியை உற்சாகப்படுத்திட்டீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்லி. ஆனால் சிம்மத்துக்கு இருக்கிற மேஜர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான். அவங்க சிவனேன்னு இருந்தாலும் அவங்க தேடி பிரச்சனைகள் தானாக வரும், இவங்களுக்கும் கோபம் அதிகமாக வரும். ஸோ நம்மளோட குலதெய்வ விருட்சத்தை வாங்கி வீட்டில் வைக்கிறதால இவங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி இவங்களோட சாந்தமான மனிதராக நல்ல வழியில் கொண்டு போக வாய்ப்பு இருக்கா? அதாவது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அடுத்தவங்க சொல் புத்தி இல்லாமல் தன்னுடைய சுய புத்தி மூலமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுறாங்க ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்க அதாவது மற்றவங்க இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நமக்கு ஆலோசனை சொல்கிறத விட அந்த ஆலோசனையே தேவைப்படாத அளவுக்கு இவங்க மிகப்பெரிய கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அப்படிங்கிறத உண்மை. அப்படி இருந்தால் கூட
தேவையில்லாத குழப்பம் வருது. நம்ம எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அந்த வம்பு வழக்கு அப்படிங்கிறது நம்ம மட்டும் தேடி வருது அப்படின்னு சில பேர் புலம்புறாங்க இல்லையா? அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாரு. கேது அப்படிங்கிறது ஜென்மத்தில் கேது இருக்கும் பொழுது தேவையில்லாத வன்மம், தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத சட்ட சிக்கல், அதாவது நீங்கள் எவ்வளவு தான் திட்டத்தோடு இருந்தால் கூட அந்த திட்டம் கூட சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. இந்த மாதிரி தேவையில்லாத அல்லது எதிர்பாராத அல்லது எதிர்மறையான ஒரு சில கெடுதல் அல்லது தடங்கள் இருந்துன்னு வைங்களே, அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வழிபாடு மட்டும்தான் மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு அப்படிங்கிறது நவ கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தான் ஆட்டம் போட்டாலும் அந்த ஆட்டத்தை அடக்குவதற்கு, அந்த ஆட்டத்திலிருந்து நம்ம வந்து தப்பிப்பதற்கு வந்து இந்த அதாவது ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது அற்புதமாக இருந்துட்டு இருக்குது. அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் நிறைந்த, ஆன்மீக சம்மந்தப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்ட, ஆன்மீக சம்மந்தப்பட்ட அடிப்படையான மந்திரங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுது அப்படிங்கிறத விட பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே உங்களை காப்பாற்றக்கூடிய, கரை சேர்க்கக்கூடிய, உங்களை வந்து வாழ்க்கையில் கௌரவமாக மிளிர வைக்கக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. சூப்பர் சார். ஸோ ஆக மொத்தம் சிம்ம ராசி இனிமேல் உங்களை தேடி ஊர்வம்பு வருதுன்னு கவலைப்படாதீங்க. குலதெய்வ விருட்சம் வாங்கி வைக்கிறதால உங்களை தேடி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.